Hello students, welcome back to the channel A Square. I hope நீங்கள் last video பார்த்திருப்பீங்க and last video continuation தான் இந்த வீடியோ நம்ம ஆரம்பிக்க போகிறோம். This is class 9 ஓட first chapter matter in our surroundings. So last class நம்ம என்னென்ன பார்த்தோம்? Surroundingனா என்னன்னு பார்த்தோம். Surrounding is made up of matterன்னு பார்த்தோம். Matter is made up of particlesன்னு பார்த்தோம். Particles ஓட characteristics பார்த்தோம். இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது diffusion ஒரு கான்செப்ட். Diffusion and states of matter. Diffusionனா என்ன? Diffuse அதுலயே உங்களுக்கு புரியுது. It is like intermixing of particles of different types of matter on their own. ஒண்ணுக்கு ஒண்ணு எப்போ வந்து diffusionனா என்ன அப்படின்னா what is diffusion? Particles of different states or different types will intermix on their own. That is called as diffusion. Okay va? Okay. இப்போ நம்ம 4 characteristics of particles பார்த்தோமா last classல. Comment boxல டைப் பண்ணுங்க. எந்த characteristics of particle கீழ diffusionன்ற கான்செப்ட் வரும்? 10 seconds எடுத்துக்கோங்க. டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். ஓகே, நீங்களா கமெண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். And I'm very sure உங்களுக்கு கண்டிப்பா ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். Yes. So, இது third characteristic, அதாவது particles of matter are constantly moving or continuously moving கீழ தான் வரும். சரி, continuously. இதுக்கு கீழே தான் diffusionன்ற ப்ராப்பர்ட்டி வரும். ஏன் அப்படின்னா particles of different types intermix on their own. ஓகேவா? Until and unless particles of sugar and salts. ஓகேவா? நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு சுகரும் சால்ட்டும் வாட்டருக்கு நடுவுல போய் உட்காருதுன்னு பார்த்தோமா? Until and unless salt or sugar goes and sit between the particles of water molecule, அப்ப எப்படி அது ஸ்ப்ளிட் ஆகும்? இப்போ ஒரு பெரிய சுகர் பார்ட்டிகல் இருக்கு, அது ரெண்டா ஸ்ப்ளிட் ஆகி தான் குட்டியா திரும்பி வருது. அகைன் அது ஸ்ப்ளிட் ஆகி தான் ரெண்டு குட்டியா வருது. எப்படி நடக்கும்? மூவ்மெண்ட்னால தான். ஒரு வாட்டியும் வாட்டர் மாலிக்யூல்ஸ்க்கு நடுவில் போய் மூவ்மெண்ட்னால உட்கார்றதுனால தான் they are getting split. அகைன் அது என்ன ஆகுது? உட்காந்துட்டு திரும்பி இன்னும் ஸ்ப்ளிட் ஆகுது. Each and every time until and unless particles of sugar or salt goes and sits between these two particles, that is water molecules, then how can they split? Not possible at all. சரியா? அதனால தான் everything happens due to diffusion of particles. ஒரு particle diffuse ஆனா மட்டும்தான் splitting நடக்கும். Okay? So diffusion property of matter which is based on motion of particles. Diffusion occurs both in all the three. Gasesலயும் diffusion நடக்கும், liquidsம் diffusion நடக்கும், solidsலயும் diffusion நடக்கும். ஓகேவா? இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது rate of diffusion. Rate of diffusion அப்படின்னா என்ன? Rate of motion of movement of particles. Rate of diffusion increases if temperature increases. எப்படி இந்த கான்செப்ட் நான் சொல்றேன்? இப்போ நீங்களே யோசிங்களேன். செம்ம சூடா இருக்கு, சரியா? மத்தியானம் ஒரு 12:30 போல வெறும் காலில் நீங்கள் டைல்லையோ இல்லை ஒரு கிரவுண்ட்லையோ நடக்கிறீங்க. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. நீங்கள் என்ன ஸ்டேபிளாக நடப்பீங்களா இல்லை ஆடிக்கிட்டே இருப்பீங்களா? கால் வைக்கவே முடியாதுல்ல. வில் ஜஸ்ட் மூவ் அரவுண்ட், நம்ம அப்படியே ஓடிக்கிட்டே இருப்போம். ஸோ தட் மீன்ஸ் ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் இஸ் இன்க்ரீசிங்.
நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போக மாட்டீங்க. நீங்கள் அப்படியே குச்சி 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 இங்கே குச்சி 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 நிழலில் தேடி ஓடுவோம் நம்மலாம். தட் மீன்ஸ் வாட்? ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் இன்க்ரீசஸ். இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சு. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதே தான் பார்ட்டிகல்ஸ்க்கும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பார்ட்டிகல்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக போகிற பார்ட்டிகல்ஸ் ஸ்ப்ளிட் ஆகி அப்படி இப்படின்னு ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஓகே, ஸோ இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் நெய்யோ எண்ணெயோ ஊற்றுறீங்க. என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு உருகாமல் கட்டியாக நிற்கும். ஹீட் பண்ண என்ன ஆகும்? நெய் உருகி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுமா? தட் மீன்ஸ் வாட்? ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். ஓகே, ஐ ஹோப் திஸ் இஸ் வெரி கிளியர். ஓகே, இப்போதான் நம்மளோட ஃபேவரட் டாபிக்குள்ளே போக போகிறோம். என்னது? ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். ஓகே, I hope you have taken it down and I hope this concept is very clear. டிஃப்யூஷன்னா என்னன்றது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பசங்களா, தயவு செஞ்சு கிளியர் ஆக்கிக்கோங்க. ஏதாச்சும் டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஹெல்ப் பண்ணேன். ஓகே, ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். ஸோ எவ்வளோ ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் இருக்குது? பேசிக்கலி எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? 3 ஸ்டேட் ஆஃப் மேட்டர் இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் இல்லை. நம்ம மேஜராக பார்க்க வேண்டியது தேர் ஆர் 5 ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? எல்லாருக்கும் தெரிகிற சாலிட் ஸ்டேட். செகண்ட் ஒன் என்னது? கேஷியஸ் ஸ்டேட். தேர்ட் ஒன் என்னது? லிக்விட் ஸ்டேட். ஃபோர்த் ஒன் பிளாஸ்மா. ஃபிஃப்த் ஒன் என்னது? Bose-Einstein condensate, which is nothing but BEC. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சாலிட், கேஸ், லிக்விட், பிளாஸ்மா, BEC. ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் கிளியராக புரிஞ்சிச்சா? ஒன்று சாலிட், கேஸ், லிக்விட், பிளாஸ்மா, BEC. ஓகே, சரி. இப்போது let's see all the states of matter ஓட properties. ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன். நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படுறது ஃபர்ஸ்ட் 3 தான், சாலிட், லிக்விட், கேஸ். ஓகேவா? சாலிட், லிக்விட், கேஸ். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன? ஷேப். ஷேப், வால்யூம் எப்படி இருக்கு, ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி இருக்கு. ஓகேவா? ஒன்று லாஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது 3 தான்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஷேப். ஷேப் ஆஃப் சாலிட் ஆல்வேஸ் ஃபிக்ஸ்டு, தே ஆர் டெஃபினிட். ஓகே, லிக்விட்க்கு எப்படி? டேக்ஸ் த ஷேப் ஆஃப் கண்டெய்னர். takes the shape of container. கேஸுக்கு எப்படி? இட் இஸ் நாட் ஈவன் ஃபிக்ஸ்ட். பலூனில் இருந்தால் பலூனோட அளவுக்கு கேஸ் இருக்கும். இதே ஒரு லேஸ் பேக்கெட்டுக்குள்ளே இருந்தால் லேஸ் பேக்கெட்டோட அளவுக்கு கேஸ் இருக்கும். ஓகேவா? இட் இஸ் நாட் ஃபிக்ஸ்ட் ஃபார் கேஸ். வால்யூம். வால்யூம்க்கு எப்படி? ஆல்வேஸ் ஃபிக்ஸ்ட் இன் சாலிட், டெஃபினிட். ஓகே, லிக்விட்க்கு எப்படி? லிக்விட்க்கு வால்யூம் எப்போவுமே ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஷேப் வேணால் சேஞ்ச் ஆகலாமே தவிர வால்யூம் இவ்வளோ வால்யூம் தான், ஆனால் இவ்வளோ வால்யூம் தான் இருக்கும். ஓகேவா? இப்போது 100 ml தண்ணி நீ கிளாஸில் ஊற்றி குடிக்கலாம், ஒரு பெரிய வெசலில் ஊற்றி குடிக்கலாம், இல்லை ஒரு பீக்கரில் ஊற்றி குடிக்கலாம், எப்படி வேணால் குடிக்கலாம். ஓகேவா? சின்ன கிளாஸில் குடிக்கலாம், டீ டம்ளரில் குடிக்கலாம், கப்பில் குடிக்கலாம், கடாயில் ஊற்றலாம். எப்படி ஊற்றினாலும் 100 ml 100 ml தான். ஷேப் வேணால் மாறலாம். ஓகே, கேஸுக்கு எப்படி? இட் இஸ் நாட் ஃபிக்ஸ்ட். வால்யூம் எல்லாம் கேஸுக்கு ஃபிக்ஸ்டே கிடையாது. ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் நான் சொன்ன மாதிரி சாலிட்க்கு எப்படி இருக்கும்? வெரி ஹை, வெரி 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 ஹை. ஓகே, பிகாஸ் ஒரு சாலிட் பார்ட்டிகிள்ஸும் ரொம்ப பேக்டாக இருக்கும் அண்ட் வெரி வெரி ஹை, அண்ட் ஆல்சோ தே ஹாவ் மோர் மாஸ். மோர் மாஸ்னால என்ன இருக்கும்? டென்சிட்டி ஆல்சோ இன்க்ரீசஸ். ஓகே, சாலிட்ல
லிக்விட்ல எப்படி இருக்கும்? ஸ்பேஸ் வந்து ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து lesser because space between the molecules is increased. Therefore space இருக்கிறதுனால என்ன ஆகும்? force of attraction கம்மி ஆயிடும். compared to solid liquid க்கு கம்மி. கேஸ்ல எப்படி ஒரு gaseous molecule ஒரு இடத்துல இருக்கும். so space is more, it is least, force of attraction is least. இங்க less, இங்க very high, இங்க least. ஓகேவா? இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது தேவைப்படுற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். ஓகே, ஸோ இப்போ நமக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட் எல்லாருக்குமே வந்திருக்கும். என்னன்னா, நான் சாலிட்ஸ் ரிஜிட்னு சொல்கிறேன், சாலிட்ஸ் ஹேவ் வெரி ஃபிக்ஸ்டு ஷேப்னு சொல்கிறேன், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்கிறேன். ஆனால் நான் என்ன சொன்னேன்? சாலிட்ஸ் ஆல்சோ டிஃப்யூஸ்னு சொன்னேன். கரெக்டாக? மூவ் ஆகும்னு சொன்னேன். எல்லாருக்கும் அந்த கொஷின் வரலையா? எப்படி சாலிட் ஸ்ட்ராங்காக இருக்குது, சேர்ந்து இருக்குது, ஆனால் அது எப்படி டிஃப்யூஸ் ஆகும்? அந்த டவுட் யாருக்குமே வரலையா என்ன? சாலிட்ஸ் வந்து மூவ் ஆகாது ஒன் பிளேஸ் டு another, பட் தே வைப்ரேட். எந்த பிளேஸில் இருக்கோ அதே பிளேஸ்லேயே தே ஸ்டார்ட் வைப்ரேட்டிங். டிஃப்யூஷன்னா சாலிட் பார்ட்டிகல்ஸில் மூவ்மெண்ட் கிடையாது, வைப்ரேஷன். ஓகே, சாலிட்ஸ் வில் வைப்ரேட் அண்ட் that is also a type of diffusion in case of solids. ஓகே, சரி. இப்போ ஒரு கொஸ்டின் வருது. ரப்பர் பேண்ட் சேஞ்சஸ் இட்ஸ் ஷேப் ஆன் ஸ்ட்ரெச்சிங். இஸ் இட் சாலிட்? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ், ரப்பர் பேண்ட் இஸ் அ சாலிட் பிகாஸ் குட்டியாக இருந்தும் இட் சேஞ்சஸ் இட்ஸ் ஷேப், ஸ்ட்ரெச் ஆகுது, பட் இட் ரீகெயின்ஸ் இட்ஸ் ஷேப். It regains its shape. Okay, original shape க்கு regain ஆயிடும். Therefore they are solids. They stretch but they regain its shape. ஓகேவா? clear? ஓகே, இதுதான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லிக்விட்ஸ், சாலிட்ஸ் பார்த்தோம். இதுதான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ். ஓகே, இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லிக்விட்ஸ் போகலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸில் என்ன பார்த்தோம்? ஸ்ட்ராங்காக இருக்கும், டிஃப்யூஷனும் நடக்கும், பட் இட் வைப்ரேட் இன்ஸ்டெட் ஆஃப் மூவிங். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேஸஸ். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேஸஸில் gases are easily compressible. ஓகேவா? highly compressible and also due to random motion of particles they hit each other. இப்போ பாருங்க, gases atom இங்க இருக்கு, அதுக்கு diffusion ஜாஸ்தி, diffusion gasesக்கு ஜாஸ்தி. as they constantly move they hit each other. ஓகே, இப்போ இது வந்து ஒரு கண்டெய்னரில் இருக்குது வச்சுக்கோங்க, ஒரு டப்பாக்குள்ளே நம்ம போட்டிருக்கோன்னா அது இந்த வால்ஸ் ஆஃப் கண்டெய்னரை கூட ஹிட் பண்ணும். they hit even the walls of container and hence also hits the walls of container and they exert pressure. wall of container hit பண்ண என்ன ஆகும்? walls மேல pressure வந்து exert பண்ணிடுவாங்க. they exert pressure on walls of container. அது ரெண்டுத்துக்கும் pressure வராது, walls of containerல pressure எடுத்துட்டு வந்துருவாங்க. இதுதான் வந்து properties of gasesல ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்க வேண்டியது. ஓகே, நெக்ஸ்ட் பிளாஸ்மா. பிளாஸ்மானா என்ன? மிக்சர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், அதுதான் பிளாஸ்மா. பிளாஸ்மானா
mixture of free electrons and ions. அதுதான் plasma. Free electrons plus ions are known as plasma. இது எல்லாமே எங்க இருக்கும்? ஸ்டார்ஸ்ல occur ஆகும். They occur naturally in stars. Sun is also a star. ஓகேவா? ஸோ சன்குள்ள அந்த ரெட் கலர்ல இருக்கிறது எல்லாமே பிளாஸ்மா தான். அதில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அயான்ஸ் இருக்கும். ஓகே, அண்ட் டெம்பரேச்சர் இஸ் ஸோ ஹை தட் ஆட்டம்ஸ் பிரேக் டவுன் இன் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஆட்டம்ஸ். ஏன் வந்து அது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஆட்டம்ஸ் அண்ட் அயான்ஸாக இருக்குது? பிகாஸ் பிளாஸ்மாவில் வந்து ஹை டெம்பரேச்சர் இருக்கும். சன்குள்ளே எப்படி இருக்கும்? ரொம்ப ஹையாக இருக்கும்ல டெம்பரேச்சர். ஹை டெம்பரேச்சர்னால ஆட்டம்ஸ் break into free electrons and ions. தெரியும்ல எல்லாருக்கும் atoms are made up of electrons plus protons plus neutrons. இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம ஒரு சாப்டரில் கண்டிப்பாக படிப்போம். அந்த டைமில் நான் உங்களுக்கு இன்னும் கிளியராக சொல்லித்தரேன். பட் இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தெரியாது, இது ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட்டம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். ஓகே, அண்ட் அதுதான் இவங்க அயான்ஸும் எலக்ட்ரான்ஸும் சொல்கிறாங்க. புரியுதா? ஸோ இதுதான் நம்ம பிளாஸ்மாவில் தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஃப்ரீ அயான்ஸை தான் இவங்க பிளாஸ்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஓகே, நம்மளோட ஸ்டேட் ஆஃப் மேட்டர்லயே லாஸ்ட் ஸ்டேட் போஸ்-ஐன்ஸ்டீன் கண்டென்சேட். இது வந்து எஸ்என் போஸ்னு ஒரு சயின்டிஸ்டும் ஐன்ஸ்டீனும் சேர்ந்து கண்டுபிடிச்சது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஃபிஃப்த் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் எக்ஸிஸ்ட் by, in the fifth state of matter is exist by cooling a gas of very low density to super low density, super low temperature, sorry. அதாவது ஒரு லோ டென்சிட்டி கேஸ் எடுத்துட்டு அந்த கேஸை வெரி லோ டெம்பரேச்சர் வரைக்கும் நம்ம அதை கூல் பண்ணோம்னா போஸ்-ஐன்ஸ்டீன் கண்டென்சேட்னு ஒரு ஸ்டேட் எக்ஸிஸ்ட் ஆகும். ஒரு மேட்டர், ஒரு ஸ்டேட் ஆஃப் மேட்டர் ஃபார்ம் ஆகும். போஸ்-ஐன்ஸ்டீன் கண்டென்சேட் வந்து நார்மலாக கிடைக்காது. ஒரு லோ டென்சிட்டி கேஸ் எடுத்துக்கணும், வெரி வெரி சூப்பர் லோ டெம்பரேச்சருக்கு அதை எடுத்துகிட்டு போய் கூல் பண்ணணும். சரி, -140 டிகிரிஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறீங்க வைங்க, எக்ஸாம்பிள் தான் இதுதான், இது கன்ஃபார்ம் இல்லை. ஓகேவா? எடுத்துகிட்டு போகிறோன்னா போஸ்-ஐன்ஸ்டீன் கண்டென்சேட்னு ஒரு ஸ்டேட் ஆஃப் மேட்டர் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம பார்த்த 5 ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். ஒன் இஸ் சாலிட், லிக்விட், கேஸ், பிளாஸ்மா, பிஇசி. ஓகே, 5 ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டரில் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் மேட்டர், அது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இந்த கிளாஸில் பார்த்த ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். Thank you students. I hope it's very clear. Thank you.